சொற்பொழிவு 2. சமாதியின் சூட்சுமம். ஓய்வு. சீடர்: குருவே, நேற்று எனது சொற்பொழிவின் போது எனக்கு ஒரு தெய்வீக அனுபவம் கிடைத்தது. நான் இந்த பூமியில் இல்லை என்றும், முக்தி அடைந்து வான்வெளியில் ஒரு ஒளிக்கதிராக மாறியது போலவும் உணர்ந்தேன். சொற்பொழிவுக்குப் பிறகும் என் உடலும் உள்ளமும் இலேசாகி மிகுந்த மலர்ச்சியுடன் திறந்த வெளியாக மாறியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதே நிலையில் வானில் பறந்து திரிய மனம் விரும்பியது. ஞானம், கர்மம், பக்தி பற்றி நான் அறியேன். ஆனால் தனிமையில் அந்த திறந்த வெளியில் மூழ்கியிருக்கவே மனம் விரும்பியது. இது என் மதிமயக்கமா? அல்லது பித்தனின் தன்மய நிலையா? எனது அகங்காரத்தின் நான் எனது எனும் மமதையின் விளையாட்டா? குருதேவா, தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். குரு மேன்மையாக புன்னகைத்து: மகனே, நீ விவரித்த அனுபவம் ஆழமானது. முதலில் இதை புரிந்து கொள். நாம் இந்த பூவுலகில் வாழ்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்லர். அழியக்கூடிய இந்த உடலில் தற்காலிகமாக குடியேறியுள்ளோம். இந்த உடல் நமது உண்மையான வீடு அல்ல. இதை ஓர் உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். ஒருவர் வெளிநாட்டில் குடியேறி தன் தாய் நாட்டை ஏறக்குறைய மறந்து விடுகிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு எதிர்பாராத விதமாக தன் சொந்த ஊர்க்காரர் ஒருவரை சந்திக்கிறார். அவர் தாய்மொழியில் பேசும்போது தாயகம், சொந்த ஊர், தெருக்கள், உறவுகள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. அந்த நேரத்தில் தான் வசிக்கும் வெளிநாட்டை அவர் தற்காலிகமாக மறந்து விடுகிறார். தாய்நாட்டின் நினைவு இயல்பாக மேலெழும்புகிறது. சாஸ்திரங்களின் மதிப்பீடும் இதுதான். ஞானிகளின் சாஸ்தா வாக்குகளின் பொருளும் இதுவே. அவர்களின் சொற்களை கேட்கும்போது அக்கணமே நாம் இங்கு இருப்பதில்லை. நாம் இருக்க வேண்டிய நமது மூல இடத்திற்கு மனதால் சென்று விடுகிறோம். அங்குள்ள தெய்வீக இசையில் மிதக்கிறோம். தற்போதைய சுற்றுச்சூழல் மறைந்து வெகு தொலைவில் உள்ள நமது உண்மையான இருப்பிடம் அருகில் வந்துவிடுகிறது. அஷ்டாவக்கிரரின் வசனங்கள் மிக அற்புதமானவை. அவற்றை கேட்கும் போதெல்லாம் இத்தகைய அதிசய உணர்வுகள் எழும். நீ பூமியில் இல்லை, ஆகாயத்தில் இருப்பவன் என்ற எண்ணம் தொடர்ந்து தோன்றும். அந்த வசனங்கள் நமது மூலமான வான்வெளியிலிருந்து வந்தவை. நாமும் அங்கிருந்துதான் வந்தோம். அங்குதான் திரும்பிச் செல்ல வேண்டும். அதுவே நமது உண்மையான பிரஸ்தனியிடம். அங்குதான் நிம்மதி கிடைக்கும். நேற்று பிரசங்கம் நிகழ்ந்த போது எனக்கு தோன்றியது, நான் பூமியில் வாழ்பவன் இல்லை. இது உண்மைதான். உண்மையில் இந்த பூமியில் யாருமே நிரந்தரமாக இல்லை. இருப்பதாக தோன்றுவது ஒரு பிரமை, ஒரு மாயத் தோற்றம். நமது உண்மையான இருப்பு ஆகாயத்தில்தான். நமது இயல்பு சுபாவம் ஆகாயத்தை சார்ந்தது. ஆத்மா என்பது நமக்குள் பறந்துள்ள ஆகாயம். உடல் என்பது பூமி. இந்த பௌதிக உடல் மண்ணால் ஆனது. ஆனால் நீயோ ஆகாயத்தால் ஆனவன். உன்னுள் பூமியும் ஆகாயமும் கலந்திருக்கின்றன. நீ ஒரு தொடுவானம் போல, பூமியும் ஆகாயமும் தொடுவது போல தோன்றும் அடிவானம். ஆனால் உண்மையில் பூமியும் வானும் எப்போதும் தொடுவதில்லை. தொடுவானம் அருகில் இருப்பதாக தோன்றும். ஆனால் அதை நோக்கி பயணித்தால் அது விலகிச் சென்று கொண்டே இருக்கும். இலக்கை அடைய முடியாது. இது ஒரு தோற்ற பிரமை. அஷ்டாவக்கரின் தத்துவ வாக்குகளை உன் உள்ளத்தில் அனுமதித்தால் போதும். அவை உனது சுய சத்திய உணர்வை தட்டி எழுப்பும். நீ மறந்து போன உனது உண்மையான இயல்பை நினைவுபடுத்தும். கண நேரத்தில் மேகங்கள் விலகி ஆகாயம் தெளிவாக தெரிவது போல உன் பிராணன், உயிர் ஞான ஒளியால் நிரம்பும். ஆனால் இது கடினம்தான். இந்த அனுபவம் நமது அன்றாட உலகியல் வாழ்க்கைக்கு முரணாக இருக்கும். மனக்கலக்கம் ஏற்படலாம். திடீரென விலகிய மேகங்கள் உன்னால் விலக்கப்படவில்லை. அவை ஞானியின் வாக்கால் தற்காலிகமாக விலகின. சிறிது நேரத்தில் மீண்டும் மேகங்கள் சூழக்கூடும். உன் வீட்டிற்கு செல்லும் போது பழைய பழக்க வழக்கங்களின் மேகங்கள் இன்னும் அதிகமாகச் சூழலாம். பல ஜென்மங்களாக பழகிப்போன உலகியல் நாட்டத்தை அவ்வளவு எளிதில் விலக்கிவிட முடியுமா? மீண்டும் மேகங்கள் சூழும்போது நான் கண்டது கனவா?
கற்பனையா? எனது அகங்காரத்தின் விளையாட்டா? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? போன்ற சந்தேகங்கள் எழலாம். இயல்பாகவே உன் பழக்க வழக்கங்களின் சுமை மிக பழமையானது. அறியாமை எனும் இருள் மிகவும் புராதனமானது. சூரிய உதயம் என்பது புதியது. அவ்வப்போது தோன்றி ஒளிரும் புத்தொளி அது. சில கணங்கள் ஒளிர்ந்த பின் நீ மீண்டும் உன் பழைய இருளில் மூழ்கிவிட வாய்ப்புண்டு. உனது இருளுக்கு நீண்ட வரலாறு இருப்பதால் புதிதாக தோன்றிய ஒளியின் மீது சந்தேகம் எழலாம். உண்மையில் இருளின் மீதுதான் சந்தேகம் ஏற்பட வேண்டும். ஆனால் நீ ஒளியை சந்தேகிக்கிறாய். ஏனெனில் ஒளி புதியது, இருள் பழமையானது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் பரம்பரை அது. ஒளி இப்போதுதான் உதித்தது நம்புவதற்கு சற்று கடினமான புதுமை. எல்லையற்ற விண்ணுலகில் நான் ஒரு சோதிக்கணம் ஒளிக்கீற்று என்றே எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த உணர்வு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இது ஆரம்பம்தான். எல்லையற்ற ஆகாயத்தில் நாம் இன்னும் முழுமையாக கரையவில்லை. நான் ஒரு ஒளிக்கீற்று என்று உணரும்போது கூட நான் என்ற தனித்தன்மை இன்னும் இருக்கிறது. ஆகாயத்திற்கும் உனக்கும் இடையே இன்னும் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. நீ ஆகாயமாகவே மாறும்போதுதான் அந்த பேதம் மறையும். நீ ஆகாயத்துடன் இரண்டர கலக்கும்போது நீயே சோதிமயமாக சூனிய ஆகாயமாக மாறியிருப்பாய். நான் சூனிய ஆகாசம் என கூறிக்கொள்வதுண்டு. நான் எனும் உணர்வு இருக்கும் வரை இது எப்படி சாத்தியமாகும்? நான் இருந்தால் ஆகாசம் வேறாக இருக்கும். சூனிய ஆகாசம் என்ற உணர்வு மட்டுமே மிஞ்சும்போது நான் இருக்காது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் என்று சொல்வதும் இப்படித்தான். பிரம்மம் மட்டுமே இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும்? பிரம்மம் மட்டுமே சத்தியம். நான் என்பது மொழியின் வழியே வெளிப்படுத்தப்படும் ஒரு குறிப்பு மட்டுமே. தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேறு வழியில்லை. ஞானிகளின் மொழி மாவனம், அஞ்ஞானிகளின் மொழி சொற்கள். மொழியால் வெளிப்படுத்தும் போது சத்தியம் சற்று குறையவே செய்யும். ஆகாசம் மட்டுமே உள்ளது என்பதும் முழு உண்மை அல்ல. மட்டுமே என்று சொல்லும்போது வேறு ஏதோ இல்லை என்று ஆகிறது. ஆகாசம் உள்ளது என்று சொன்னால் கூட உள்ளது என்ற சொல் காலத்திற்கு உட்பட்டது. வீடு இருக்கிறது, ஆனால் அது இடிந்து போகும். மனிதன் இருக்கிறான், ஆனால் அவன் இறந்து விடுவான். ஆகாசம் அப்படி அல்ல, அது எப்போதும் இருக்கிறது. எனவே ஆகாசம் இருக்கிறது என்று சொல்வதே குறைபாடுதான். வெறுமனே ஆகாசம் என்று சொன்னால் போதுமானது. ஆனால் அதையும் ஒரு சொல்லால் குறிப்பிடும்போது சத்தியம் முழுமையாக வெளிப்படுவதில்லை. ஆகையால் உண்மையான ஞானம் மௌனமே. மெய்ஞானத்தை சொற்களுக்குள் அடக்க முடியாது. ஆனாலும் அஷ்டாவக்கிரர் போன்ற மெய்ஞானிகள் நம்மீது கொண்ட கருணையால் இயன்றவரை சத்தியத்தின் நறுமணத்தை சொற்களில் கொண்டு வர முயன்றிருக்கிறார்கள். நாம் பாக்கியசாலிகள். பிரவசனம், சொற்பொழிவு நிகழ்த்திய பின் இலேசான வெறுமை உணர்வு மேலிட்டது. அதே ஆகாய வெளியில் சஞ்சரிக்க மனம் விழைந்தது. இங்குதான் ஒரு சிறிய சறுக்கல் இருக்கிறது, கவனமாக இரு. எப்போதெல்லாம் நமக்கு ஒரு சுகமான அனுபவம் ஏற்படுகிறதோ அதை மீண்டும் மீண்டும் பெற மனம் ஆசைப்படுகிறது. இது மனித மனத்தின் பலவீனம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். முதல் முறை அந்த அனுபவம் நிகழ்ந்தது உன் விருப்பத்தால் அல்ல, அது தானாக நிகழ்ந்தது. நீ அதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. வெறுமனே கவனித்துக் கொண்டிருந்தாய். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? கேட்டுக் கொண்டிருந்தாய். செவி மடுப்பது என்பது நீ எதுவும் செய்யாமல் வெறுமனே உள்வாங்கிக் கொள்ளும் நிலை. உன் மனம் ஒரு கண்ணாடி போல் இருந்தது. சொல்லப்பட்டதை அப்படியே பிரதிபலித்தது. நீ எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை, எந்த தர்க்கம் செய்யவில்லை. இது சரியா தவறா, சாஸ்திரத்தில் இப்படி உள்ளதா? நீ வெறுமனே மௌனமாக விழிப்புணர்வுடன் இருந்தாய். அதனால்தான் அந்த நிகழ்வு சாத்தியமானது. முதல் முறை நீ செயல்படாமல் இருந்தபோது நிகழ்ந்தது. ஆனால் இப்போது அதை மீண்டும் நிகழச் செய்ய நீ ஆசைப்பட்டால் உன் ஆசையே தடையாக மாறிவிடும்.
ஏனெனில் ஆசை என்பது ஒரு செயல், அது மனதின் குறுக்கீடு. ஆகவே இது போன்ற அபூர்வமான தெய்வீக அனுபவங்கள் நிகழும்போது அவற்றை மீண்டும் பெற ஆசைப்படக்கூடாது. நிகழ்ந்தால் பேரானந்தத்துடன் ஏற்றுக்கொள். நிகழவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. ஏன் மீண்டும் நிகழவில்லை என்று நீ கோரிக்கை வைத்தால் மனம் குறுக்கிட்டுவிடும். இங்கு ஆசிரமத்திற்கு தியானம் செய்ய வருபவர்களிடம் இதை நான் தினமும் காண்கிறேன். புதியவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரும்போது சில சமயங்களில் அவர்களுக்கு ஆழமான தியான அனுபவம் கிடைத்து விடுகிறது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் அதே அனுபவத்தை இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போது அது நிகழ்வதில்லை. என்ன ஆயிற்று, தவறு எங்கே என்று கேட்கிறார்கள். தவறு இதுதான். முதலில் நீ கோரவில்லை, இப்போது கோருகிறாய். முதலில் உன் மனம் தூய்மையாக திறந்திருந்தது. இப்போது கோரிக்கையும் ஆசையும் மனதின் கதவுகளை மூடிவிட்டன. ஆசை மனத்தெளிவை கெடுத்துவிட்டது. சிலர் பல ஆண்டுகளாக தியானம் செய்தும் பல முறைகளை கையாண்டும் எளிதில் ஆழ்நிலையை அடைவதில்லை. ஆனால் எதேச்சையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் செய்வதை பார்த்து தானும் அமரும் ஒருவருக்கு அது எளிதாக கிடைத்து விடுகிறது. ஆனால் அவர் மீண்டும் ஆவலுடன் வரும்போது மனம் குறுக்கிடுவதால் அது மீண்டும் நிகழ்வதில்லை. மனம் குறுக்கிடாமல் இருந்தால் நிகழ்வு தானாக கிட்டும். மனதின் இயல்பே இதுதான். சுகமானது மீண்டும் நிகழ வேண்டும், துன்பமானது நிகழவே கூடாது. இது மனதின் தேர்வு. இது வேண்டும், இது வேண்டாம் என மனம் பிரித்து பார்க்கிறது. ஆனால் நீ வாழ்க்கை பயணத்தில் இந்த மனப்போக்கை கடந்து செல்ல வேண்டும். எது நிகழ்ந்தாலும் சம்மதம், எதுவும் நிகழாவிட்டாலும் சம்மதம். துன்பம் வந்தால் அதை எதிர்ப்பின்றி ஏற்போம். சுகம் வந்தால் கர்வமின்றி ஏற்போம். சுகமும் துக்கமும் சமமாக பாவிக்கப்படும் போது சமத்துவ புத்தி நிலை பெறும். போக போக சுகமும் துக்கமும் ஒன்று போலவே தோன்றும். ஏனெனில் நீ எதையும் தேர்வு செய்வதில்லை. நிகழ வேண்டியது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறாய். இதைத்தான் அஷ்டாவக்ரர் சாட்சி பவ, சாட்சியாக இரு என்கிறார். சாட்சித்தன்மை சித்தித்தால் எல்லாமே சித்தித்ததாகும். சமத்துவம் என்பது சாட்சித்தன்மையின் நிழல். நீ சமத்துவத்துடன் இருந்தால் சாட்சித்தன்மை தானாக வரும். இரண்டும் ஒரு பறவையின் இரு இறக்கைகள் போன்றவை. அதே வான்வெளியில் சஞ்சரிக்க மனம் விளைகிறது. இந்த ஆசையிடம் எச்சரிக்கையாக இரு. மனத்திற்கு இடம் கொடுத்தால் அது தியானத்தையும் கெடுத்துவிடும். மனம்தான் உலகியல் வாழ்வை கெடுத்து உறவுகளை சிக்கலாக்கி வாழ்க்கையை பாலைவனமாக்கியது. மலர்ச்சோலையாக இருக்க வேண்டிய வாழ்வில் முட்புதர்களை வளர்த்தது இந்த மனம்தான். எனவே உனது உள்ளார்ந்த பயணத்தில் மனதை துணையாக்காதே. அதற்கு அன்பாக விடை கொடுத்து அனுப்பிவிடு. உன்னால் நான் பட்ட துன்பங்கள் போதும். இனி என் ஆன்மீக பாதையிலும் குறுக்கிடாதே. எது நிகழ்ந்தாலும் நான் சாட்சியாக இருந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதியாக இரு. நீ கோரிக்கை வைத்தால் நீ சாட்சியாக இருக்க முடியாது. அனுபவிப்பவனாக போக்தா மாறிவிடுவாய். நீ பரமாத்மாவை தேடுவதை நிறுத்தும் போது பரமாத்மா உன்னை தேடி வருவார். நீ தியான லைப்பை தேடாமல் இருக்கும்போதுதான் அது நிறைவாக நிகழும். தியானம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல. மனச்சலனங்கள் இல்லாமல், ஆசைகள் இல்லாமல் வெறுமனே உணர்வு நிலையில் இருப்பதே தியானம். ஏரியில் அலைகள் எழும்போது சந்திரனின் முழுமையான பிம்பம் தெரிவதில்லை. சிதறிய துண்டுகளாகவே தெரிகிறது. ஏரி அமைதியாக அசையாமல் இருக்கும்போது சந்திரன் முழுமையாக பிரதிபலிக்கிறான். அதுபோல உன் மனமாகிய ஏரியில் ஆசைகள், கோரிக்கைகள் போன்ற அலைகள் எழாதபோது சத்தியம் முழுமையாக பிரதிபலிக்கும். அதன் அழகு, அதன் சுகானுபவம் அற்புதம். ஆனால் நீ கோரிக்கை வைத்தால் தவறும் தோல்வியும் ஏற்படும். சுகமான அனுபவம் கிடைத்த பின் மீண்டும் அதை விரும்புவது மனித இயல்புதான். இது பெரிய குற்றமல்ல, ஆனால் இது ஒரு பலவீனம். இதிலிருந்து விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும். கண நேரத்திற்கு சாளரம் திறந்து
வானம் தென்படும் போது, ஒளி பரவும் போது அதை மீண்டும் நிகழச் செய்ய வேண்டாதே. நிகழ முடியாததைத்தான் நாம் கற்க வேண்டும். விரைவாக கற்றுக்கொள். இப்போதே தயாராகு. இந்த நிலையில் மூழ்கியிருக்க உள்ளம் விளைகிறது. இந்த நிலை நிகழ உன் உள்ளத்தின் மனதின் உதவி தேவையில்லை. அது தானாக நிகழும். எனவே மனதை புறம் தள்ளிவிடு. அது குறுக்கிட்டால் தயவு செய்து ஒதுங்கியிரு. உலகியல் வாழ்வை நீ ஏற்கனவே கெடுத்து விட்டாய். இனி பரம்பொருளையும் கெடுத்து விடாதே என்று எச்சரி. விழிப்புடன் இருந்து மனதிற்கு விடை கொடு. மெதுவாக ஏற்ற தருணங்கள் வரும். மனம் குறுக்கிடாத போது அந்த சாளரம் மீண்டும் திறக்கும். இனிய உணர்வு பெருகும். பேரொளி பரவும். நீ அதில் ஆழ்ந்து அமுத வெள்ளத்தில் மூழ்குவாய். இது அடிக்கடி நிகழும்போது மனதின் சலனங்களிலிருந்து விலகி இருக்கும் திறமையை நீ பெறுவாய். அது நிகழும்போது நிகழட்டும். நிகழாத வரை அமைதியாக விழிப்புடன் காத்திரு. கோரிக்கை வைக்காதே. நீயே தடையாக இராதே. ஆனால் இது என் பித்துக்குள்ளித்தனமோ என்கிற எண்ணம் எழும். ஆம், பகுத்தறிவு, புத்தி அந்த எண்ணத்தை எழுப்பும். புத்தி துன்பத்தோடு மிகவும் நெருக்கமானது. துன்பத்தை அது இயல்பாக ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் பல சமயங்களில் துன்பத்தை தோற்றுவிப்பதே புத்திதான். எனவே துக்கம் அதற்கு இயற்கையானது. ஆனால் காரணமில்லாத பேரானந்தம் மகா சுகம். இது புத்திக்கு நம்ப முடியாததாக தோன்றும். எங்கோ தவறு நிகழ்ந்திருக்க வேண்டும். இது வெறும் கற்பனை, கனவு, மதிமயக்கம், பைத்தியக்காரத்தனம் என்று புத்தி சொல்லும். புத்தி சொல்வதை பொருட்படுத்தாதே. ஆனந்தம் என்பது சத்தியத்தின் அடையாளம். எங்கெல்லாம் பேரானந்தம் கிட்டுகிறதோ அங்கெல்லாம் சத்தியம் இருக்கிறது. அதனால்தான் பரமாத்மாவை சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம் என்கிறோம். ஆனந்தம் அதன் இறுதி இலக்கணம். சத்தியத்திற்கும் இருப்பு, சித்திற்கும் அறிவு, உணர்வு மேலாக ஆனந்தம் வைக்கப்பட்டுள்ளது. நீ சத்தியத்தை நெருங்கும்போது ஆனந்தம் பெருகும். ஒரு பூங்காவை நெருங்கும்போது குளிர்ந்த காற்று வீசுவது, பூக்களின் நறுமணம் வருவது, பறவைகளின் ஒலி கேட்பது போல தோட்டம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது அருகில் இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படும் அல்லவா? அதுபோலவே சத்தியத்தை நெருங்கும் போதும் காரணமின்றி ஆனந்தம், உற்சாகம், ஊக்கம், அமைதி போன்றவை உள்ளத்தில் பெருகும். லாட்டரியில் பரிசு கிடைத்திருக்காது. தொழிலில் இலாபம் வந்திருக்காது. பதவி உயர்வு கிடைத்திருக்காது. ஒருவேளை எதிர்மறையாக வேலை போயிருக்கலாம். செல்வம் கரைந்திருக்கலாம். அப்படி இருந்தும் உள்ளுக்குள் ஒருவிதமான மகிழ்ச்சி பொங்கும். அப்பொழுது புத்தி சொல்லும், பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த உலகம் விசித்திரமானது. இங்கே பித்தர்கள்தான் பெரும்பாலும் சந்தோஷமாக தெரிகிறார்கள். அதனால்தான் புத்தி அப்படித்தான் சொல்கிறது. மாளிகைகள், செல்வம், வசதிகள் எல்லாம் இருந்தும் மனிதன் துக்கத்திலேயே இருக்கிறான். இங்கு இயல்பாக காரணமின்றி நீ சிரித்து மகிழ்ந்தால் மக்கள் உன்னை பைத்தியம் என்பார்கள். ஆனால் முகத்தை சோகமாக கடுமையாக வைத்துக்கொண்டு நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டால் உலகம் உன்னை ஏற்றுக்கொள்கிறது. பரமாத்மா கண்ணனாக புல்லாங்குழல் ஊதி மயில் பீலி அணிந்து கோபியருடன் ஆடி பாடிக்கொண்டு நார்ச்சந்தியில் வந்தால் நீ என்ன செய்வாய்? உடனே காவல் நிலையத்திற்கு போய் அந்த கிறுக்கனை பிடித்து உள்ளே போடுங்கள் என்று புகார் செய்வாய் அல்லவா? நாம் ஆனந்தத்தை வாழ்விலிருந்து வெளியேற்றிவிட்டோம். துன்பத்தை தழுவிக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம். இங்கு துக்கப்படுபவன் புத்திமானாகவும் ஆனந்த களிப்பில் இருப்பவன் பைத்தியமாகவும் கருதப்படுகிறான். நிலைமை தலைகீழாக உள்ளது. ஆகவே காரணமின்றி மகிழ்ச்சி பொங்கும்போது புத்தி அதை பைத்தியம் என்று சொன்னால் ஆச்சரியப்படாதே. ஒரு விஷயத்தை கவனி. பைத்தியங்களுக்கும் ஞானிகளுக்கும் பரமஹம்சர் ஒரு சிறிய ஒற்றுமை உண்டு. இருவருமே புத்தியின் ஆதிக்கத்தை கடந்தவர்கள். பைத்தியம் புத்திக்கு கீழே சென்று விடுவதால் சிரிக்கிறான். பரமஹம்சர் புத்திக்கு மேலே சென்று விடுவதால் சிரிக்கிறார். பைத்தியம் மயக்கத்தில் புத்தியை இழந்தவன். பரமஹம்சர் விழிப்புணர்வில்
புத்தியை கடந்தவர். இது பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசம். இருந்தாலும் வெளிப்புறத் தோற்றத்தில் ஒற்றுமை இருப்பதால் சில சமயங்களில் குழப்பம் ஏற்படலாம். மேற்கத்திய நாடுகளில் சில மனநோயாளிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் கீழே நாடுகளில் ஞானிகளாக மதிக்கப்படக்கூடும் என்று லைன் போன்ற மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் கீழே நாடுகளில் சில உண்மையான பித்தர்கள் பரமஹம்சர்கள் என்று தவறாக போற்றப்படுவதும் உண்டு. எனவே உன்னுள் ஆனந்தம் பெருகும்போது பயப்படாதே. ஆனால் ஒரு முக்கியமான உரைகள் உள்ளது. உன் ஆனந்தத்தால் பிறருக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லை என்றால் கவலைப்படாதே. உன் ஆனந்தம் உன் நடத்தை பிறரை இம்சித்தால், தாக்கினால், துன்புறுத்தினால் அப்பொழுது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது பைத்தியத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். உன் அகமகிழ்வு உனக்கு மட்டுமே சொந்தம். அதன் முட்கள் பிறரை குத்தக்கூடாது. இந்த எல்லைக்குள் நீ கவனமாக இருந்தால் சரியான பாதையில் செல்கிறாய் என்று அர்த்தம். ஓம் பிரகாஷ். கேள்வி கேட்ட சீடர், நீ இருக்கும் நிலையில் யாருக்கும் துன்பமில்லை. தைரியமாக முன்னேறிச் செல். நேற்று நான் ஒரு பாடலை படித்தேன். அதன் கருத்து இதுதான்: அழகானவை, மதிப்பு மிக்கவை, தூய்மையானவை, புதியவை என்று நான் பொறுக்கி எடுத்து வந்து இறைவனுக்கு படையலாக அர்ப்பணித்தேன். ஆனால் எல்லாமே வாடி வதங்கி போயின. அவன் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எவ்வளவு விலைமதிப்பான பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் இறைவன் அதை ஏற்பதில்லை. கோஹினூர் வைரத்தை கொடுத்தாலும் வாடி போகும் தாமரை மலர்களை சூட்டினாலும் வீண்தான். அவன் ஏற்றுக்கொள்ளும் ஒரே பொருள் உனது சிரம், உன் அகந்தை, உன் மனம். உன்னையே நீ அங்கு அர்ப்பணிக்க வேண்டும். அக்கணமே எனக்கு தெரிந்தது. நான் தீக்குண்டத்திலிருந்து மீண்டேன். சரி சரி, என் புத்தி பேதலித்து விட்டது. பொதுமக்கள் சொல்வார்கள், ஓம் பிரகாஷுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று. சொல்லிவிட்டு போகட்டும். மக்கள் அப்படி சொல்வதன் மூலம் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிறார்கள். உன் நிலைக்கு எங்களையும் ஆளாக்கி விடாதே. உன் பாடலை இங்கு பாடாதே. உன் கிறங்கிய கண்களை எங்களுக்கு காட்டாதே என்று அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளுக்குள்ளும் அதே ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அதை எதிர்கொள்ள பயம். எவராவது உன்னிடம் உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்றால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று புரிந்து கொள். பரமாத்மாவை நாடாதவர் யார்? ஆனந்தத்திற்கு ஆசைப்படாதவர் யார்? சத்திய வேட்கை கொள்ளாதவர் யார்? நாத்திகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட உண்மையில் பயந்தவர்கள்தான். பரமாத்மாவை மறுக்காவிட்டால் அவரை தேடும் முயற்சியில் இறங்க நேரிடும் என்ற பயம் அவர்களுக்கு. என் அனுபவத்தில் நாத்திகர்களிடம் ஆத்திகர்களை விட சத்தியத்தை தேடும் ஆர்வம் உள்ளுக்குள் அதிகமாக இருக்கலாம். கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்ற பயம் மனிதனுக்கு உண்டு. அகங்காரம் துன்பத்தோடு வாழ பழகிவிட்டது. துக்கத்தில் நீ எவ்வளவு அழுதாலும் கட்டுப்பாடு உன்னிடமே இருக்கும். ஆனால் ஆனந்த பரவசத்தில் கட்டுப்பாடு தளர்கிறது. எல்லைகள் உடைகின்றன. சுவர்க்கத்தில்தான் எல்லை உடையும் சுய கட்டுப்பாடு விலகும். அதைக் கண்டு அகங்காரம் பயப்படுகிறது. நீரோட்டத்தில் இறங்கும் தருணம் வந்துவிட்டது. பித்தனாகிய பிறகே அந்த வெள்ளத்தில் கால் பதிக்க முடியும். பித்தனாகாமல் அது சாத்தியமில்லை. இந்த காவி ஆடையே அந்த அடர் ஒளிர் வண்ணம்தான். மிதந்து போ. நீரோட்டத்துடன் கலந்து செல். புத்தியை கடந்து கட்டுப்பாட்டை ஒதுக்கிவிடு. பரமாத்மாவிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்துவிடு. மூழ்குபவர்கள்தான் மிதப்பார்கள். இரண்டாவது கேள்வி, பரமாத்ம சித்தி என்பது சாத்தியமில்லாதது என்று தேடுபவர்கள் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் உங்களை போன்ற ஞானிகள் பரமாத்ம சித்தி இப்போதே இங்கேயே நிகழக்கூடியது, சாத்தியமானது என்று உறுதியாக கூறுகிறீர்கள். இது ஒரு சத்தியமான அறிவிப்பா? அல்லது எங்களை முயற்சி செய்ய தூண்டும் ஒரு வழிமுறையா, தந்திரமா? குரு, இது சத்தியம். வழிமுறையோ தந்திரமோ அல்ல. நீ இப்படி கேட்பதே தப்பித்துக் கொள்ளும் ஒரு உபாயம்தான். பரமாத்மா இப்போதே இங்கேயே கிட்டுவார் என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் அப்படியானால் எனக்கு ஏன் கிட்டவில்லை என்ற கேள்வி எழுகிறது.
இந்த சிக்கலை தீர்க்க மனம் ஒரு காரணத்தை தேடுகிறது. ஓ, அதற்கு குறிப்பிட்ட தகுதி வேண்டும், சாதனா சாதனை செய்ய வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், அப்போதுதான் கிட்டும் என்று. இப்படி சொல்வதன் மூலம் நீ பரமாத்மாவை ஒரு வியாபார பொருளாக்குகிறாய். தியாகம், தவம் போன்ற விலையை கொடுத்தால் வாங்கக்கூடிய ஒரு பொருள் போல பரமாத்மாவை கடைத்தெரு பண்டமாக்கி விலை நிர்ணயிக்கிறாய். ஆனால் அஷ்டாவக்ரர் பரமாத்மா இங்கேயே இப்போதே உள்ளார் என்கிறார். அவர் உன் இயல்பு, உன் சுபாவம். அவரை பெற வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே அவராகவே இருக்கிறாய் என்பதை உணர வேண்டும். கண்கள் திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் அந்த பார்வைதான் தேவை. வேறு தகுதி தேவையில்லை. பரமாத்மா உன் இதயத் துடிப்பாக, உன் உயிர் மூச்சாக இருக்கிறார். அவரே மரமாக, பறவையாக, மனிதனாக எண்ணற்ற உருவங்களில் வெளிப்படுகிறார். அவரை தவிர வேறு ஏதும் இல்லை. இந்த சத்தியத்தை உணர்வதுதான் முக்கியம். நாடு கடத்தப்பட்டு பிச்சைக்காரனாக மாறி தன் உண்மையான பிறப்பை முற்றிலும் மறந்த இளவரசனின் கதை நினைவிருக்கிறதா? 20 வருடங்கள் கழித்து தந்தை அவனை தேடி அழைத்து வரச் சொன்னபோது அமைச்சர் அவனை கண்டுபிடித்து, தந்தை உம்மை அழைக்கிறார் என்று சொன்ன மறுகணமே அவனது பழைய நினைவு திரும்பியது. அவன் தியானம் செய்யவில்லை, தவம் புரியவில்லை. அந்த ஒற்றை நினைவூட்டல் போதும் அவன் தன் இயல்பை உணர்ந்து கொண்டான். உடனே பிச்சை பாத்திரத்தை எறிந்துவிட்டு இரதத்தில் ஏறி அமர்ந்தான். உன் நிலையும் இதுதான். எத்தனை பிறவிகள் கடந்திருந்தாலும், நீ உன் உண்மை நிலையை மறந்திருந்தாலும் அஷ்டாவக்ரர் உனக்கு நினைவூட்டுகிறார். விழித்தெழு, நீ பிச்சைக்காரன் அல்ல, பேரரசன். இதை சரியாக செவிமடுத்தால் அப்போதே அந்த நிகழ்வு ஏற்படும். இதுதான் அஷ்டாவக்ர கீதையின் மகிமை. அவர் எதையும் செய்யச் சொல்லவில்லை, சரியாக கேட்கச் சொல்கிறார். சத்தியத்தை உன் இதயத்தில் அனுமதி. நீ தடையாக இராதே. அது அம்பு போல் தைத்து பல ஜென்மங்களின் மறதியை தகர்த்து நீ பரமாத்மா என்ற உண்மையை உணர்த்தும். எனவே தந்திரம், உபாயம் என்று தேடாதே. தேடுபவன், ஆய்வாளன் தொடக்கத்திலேயே ஒரு தவறை செய்கிறான். நான் பரமாத்மாவை தொலைத்து விட்டேன், அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். பரமாத்மாவை எப்படி தொலைக்க முடியும்? மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டே அதை தேடுவது போலத்தான் இது. தேடுவதால் பரமாத்மா கிடைப்பதில்லை. தேடி தேடி களைத்து தேடுதலை கைவிடும் போதுதான் அவர் கிட்டுகிறார். கௌதம புத்தர் 6 ஆண்டுகள் தீவிரமாக தேடினார். பல குருக்களை நாடினார். அவர்கள் சொன்னதை செய்தார். ஆனால் எதுவும் கிட்டவில்லை. இறுதியில் போகம், யோகம் இரண்டுமே வீண் என்பதை உணர்ந்தார். செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் செயலற்று மன உளைச்சல் நீங்கி அன்று இரவு போதி மரத்தடியில் அமர்ந்தபோது அவருக்கு ஓய்வு கிடைத்தது. அஷ்டாவக்ரர் சொல்வது போல, எவன் தன் உள்ளத்துள் ஒடுங்கி ஓய்வு பெறுகிறானோ அவனுக்கு சத்தியம் கிட்டிவிடுகிறது. அன்று புத்தருக்கு முழுமையான ஓய்வு கிட்டியது. காலையில் கண்விழித்த போது ஞானம் உதயமானது. அஷ்டாவக்ரர் சொல்வதன் பொருள் இதுதான். தேடி அலைந்தது போதும், நிறுத்து. அலைவதை நிறுத்தினால் பரமாத்மா கிட்டுவார். தேடலை விடு. சத்தியம் உன்னிடமே மறைந்திருக்கிறது. கஸ்தூரிமான் தன் நாபியில் உள்ள கஸ்தூரியின் மனத்தை தேடி வெளியே ஓடுவது போல நீயும் உனக்குள் இருக்கும் பரமாத்மாவை வெளியே தேடுகிறாய். யோகி போகத்திலிருந்து விலகி யோகத்திற்கு அழைக்கிறார். அஷ்டாவக்ரர் யோகம், போகம் இரண்டிலிருந்தும் விடுவிக்கிறார். யோகிகளிடமும் அகங்காரம் உண்டு. சாதனையின் மூலம் பெற்ற சித்தியை குறித்து அவர்கள் பெருமைப்படலாம். அந்த நான் எனது என்ற அகங்காரம் விலகாத வரை சத்திய தரிசனம் ஏற்படாது. பரமாத்ம சித்தி மிகவும் அசாத்தியமான நிகழ்வு என்று ஆய்வாளர்கள் கருதுவது ஏன்? ஏனெனில் அவர்கள் கடினமான, அசாத்தியமான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். எளிதாக செய்யக்கூடியதை விட்டுவிட்டு கடினமானதை செய்வதில் அகங்காரத்திற்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. பரமாத்மாவை அடைவது கடினம் என்று சொல்வதில் ஆச்சரியமில்லை. நீ செல்லும் முறையே தவறானது.
கடினமான சாதனைக்கும் பரமாத்மாவிற்கும் சம்பந்தமில்லை. அது அகங்காரத்தோடு தொடர்புடையது. செயற்கரிய செயலைச் செய்வதன் மூலம் அகங்காரம் திருப்தி அடைகிறது. எளிதான செயலில் அதற்கு பெருமை இல்லை. பரமாத்மாவை அடைவதில் கடினம் இல்லை. அது அகங்காரத்தின் சுவைக்காக மனிதனால் கடினமாக்கப்படுகிறது. தான் பரமாத்ம சித்தி கிட்டுகிறது. உறைவிடம் கிடைத்ததும் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்காதே. நீ ஓய்வெடு, உறைவிடம் தானே கிட்டும் என்பதே உண்மை. ஓய்வு, தியானம், சமாதி இது சூத்திரம். முனைப்பு, உழைப்பு இது அகங்காரத்தின் சூத்திரம். அதனால்தான் எந்த மதத்தில் கடினமான சாதனைகள் வலியுறுத்தப்படுகின்றனவோ அங்கிருக்கும் துறவிகளிடம் அகங்காரம் அதிகமாக காணப்படும். துறவு எளிதாக இருக்க வேண்டும். பரமாத்மா ஓய்வில் கிடைக்கிறார், அகங்காரத்தால் அல்ல. கடமை, சடங்கு, தேடல் எதுவும் தேவையில்லை. பரமாத்மா ஏற்கனவே கிட்டியிருக்கிறார். நீ அமைதியாக இயல்பாக இரு. திடீரென்று உணர்வாய் அவர் எப்போதும் உன்னுடன் இருந்தார் என்று. மூன்றாவது கேள்வி. நமது உடலில் கோடிக்கணக்கான நரம்பு துவாரங்கள் உள்ளன. கணந்தோறும் இரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்றன. நீங்களும் அஷ்டாவக்கிரரும் நீ பார்வையாளனாக, சாட்சியாக இரு என்று சொல்கிறீர்கள். இதை யாரிடம் சொல்கிறீர்கள்? மூளையிடமா? அது அழியக்கூடியது. ஆத்மாவிடமா? அது எப்போதும் விழித்திருக்கிறது. அதை எழுப்பச் சொல்வது மடத்தனம். ஒருவேளை எங்களை பிரமையில் ஆழ்த்துகிறீர்களா? மனிதர்கள் சுக துக்கங்களுக்கு எதிர்வினை செய்வதை விட்டுவிட்டால் மிருகங்கள், தாவரங்கள் போல் ஆகிவிட மாட்டார்களா? குரு, மிக நுட்பமான கேள்வி. இதை நீங்கள் யாரிடம் சொல்லுகிறீர்கள்? உடலில் கோடிக்கணக்கான துவாரங்கள் உள்ளன, இரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்று யார் சொல்கிறாரோ அவரிடம்தான் சொல்கிறோம். நிச்சயமாக உடலின் ஒரு துவாரம் மற்ற துவாரங்களை கணக்கிடவில்லை. இவற்றையெல்லாம் அறியும் அந்த உணர்வு நிலை, உணர்வு எதுவோ அதுவே இந்த துவாரங்களுக்கும் உயிரணுக்களுக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் எல்லாவற்றையும் கணக்கெடுக்கிறது. அவனிடம்தான் நீ பார்வையாளனாக இரு என்று சொல்கிறோம். காரை ஓட்டும் ஓட்டுநரிடம் காரை நிறுத்து என்று சொன்னால் அவர் என்ஜினிடமா சொல்கிறீர்? பெட்ரோலிடமா, சக்கரங்களிடமா என்று கேட்பாரா? இல்லை, கட்டளை ஓட்டுநருக்கே. அதுபோல இந்த அறிவுரை உனக்கே. ஆத்மா எப்போதும் விழித்திருக்கிறது. அதை எழுப்புவது மடத்தனம். உண்மைதான், ஆத்மா எப்போதும் விழித்திருக்கிறது. நாம் அதை எழுப்பவில்லை. ஆனால் நீ விழித்திருந்தும் தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறாய். உண்மையாக தூங்குபவனை எழுப்புவது சுலபம். ஆனால் விழித்துக்கொண்டே தூங்குவதாக பாவனை செய்பவனை எழுப்புவதுதான் கடினம். உன் நிலைமை அதுதான். ஆத்மா தூங்குவதில்லை. ஆனால் நீ அறியாமை உறக்கத்தில் இருக்கிறாய். அந்த உறக்கத்திலிருந்து உன்னை எழுப்புகிறோம். உங்களையெல்லாம் பிரமையில் மயக்கத்தில் ஆழ்த்துகிறேனோ? நீ ஏற்கனவே பிரமையில் சிக்கியிருந்தால் என் செயல் உன்னை அதிலிருந்து விடுவிப்பதாகும். நீ பிரமையில் இல்லை, விழிப்புடன் இருப்பதாக நினைத்தால் என் செயல் உனக்கு மயக்கமாக தோன்றலாம். ஆனால் நீ உண்மையிலேயே விழிப்புடன் இருந்தால் யார் உன்னை பிரமையில் ஆழ்த்த முடியும்? மனிதர்கள் சுக துக்கங்களுக்கு எதிர்வினை செய்வதை விட்டுவிட்டால் மிருகங்கள், தாவரங்கள் போல் ஆகிவிட மாட்டார்களா? முதலில் மிருகங்களும் தாவரங்களும் உன்னைவிட மோசமான நிலையில் உள்ளன என்று யார் சொன்னது? இது மனிதனின் அகங்காரம். இது ஒருதலை பட்சமான முடிவு. ஒருவேளை மிருகங்கள் புத்தகம் எழுதினால் மனிதனை மிக மோசமான மிருகம் என்று எழுதியிருக்கலாம். உண்மையில் மிருகங்கள் பல விஷயங்களில் மனிதனை விட மேலானவை. அவை இயற்கையோடு இயைந்து வாழ்கின்றன. தேவையின்றி கொல்வதில்லை, தன் இனத்தையே அழிப்பதில்லை. மனிதன்தான் தன் இனத்தையே கொள்கிறான், இயற்கையை அழிக்கிறான், அணுகுண்டுகளை உருவாக்குகிறான். மனிதன் மிருகமாகவோ மரமாகவோ ஆகிவிட்டால் என்ன நஷ்டம்? ஹிட்லர் மரமாக இருந்திருந்தால் கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அல்லவா? நான் உன்னை மரம், செடியாகவோ மிருகமாகவோ மாறச் சொல்லவில்லை. உன் அகந்தையை விடச் சொல்கிறேன். மேலும் சுக துக்கங்களில் எதிர்வினையை விட்டுவிடு என்று நாங்கள் சொல்லவில்லை. சமநிலை கொள் என்கிறோம்.
அதன் பொருள் நீ கல்லாகிவிடு என்பதல்ல. புத்தருக்கு முள் குத்தினால் உன்னை விட அதிகமாக வலிக்கும். ஏனெனில் அவர் அதிக உணர்வு நுட்பம் வாய்ந்தவர். ஆனால் அந்த வலியை அவர் சாட்சியாக இருந்து கவனிப்பார். உடலுக்குத்தான் வலி, நான் அந்த வலி அல்ல என்ற உணர்வுடன் இருப்பார். எதிர்வினையை விட்டுவிடச் சொல்லவில்லை. எதிர்வினையில் சிக்கிக் கொள்ளாமல், அதனுடன் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கச் சொல்கிறோம். நீ ஓடி போகும் போதும் வீடுதான் எரிகிறது, நான் எரியவில்லை என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை உன் உடலிலேயே தீப்பற்றினாலும் உடல்தான் எரிகிறது, நான் எரியவில்லை என உணர வேண்டும். இதன் பொருள் உடலை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடாது என்பதல்ல. ஆனால் அந்த நிகழ்வின் போதும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். புத்தர் கல்லல்ல, அவர் கருணையின் வடிவம். அஷ்டாவக்ரரும் அன்பின் பெருக்காக இருந்தார். சாட்சியாக இருப்பதால் உணர்வுகள் மழுங்கி போவதில்லை. மாறாக அவற்றை தெளிவாக பற்றின்றி பார்க்கும் திறன் வளர்கிறது. உன் புத்திசாலித்தனம், பாண்டித்யம் என்ற முகமூடிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்காதே. கருத்துக்களின் மடிப்புகளுக்குள் பதுங்காதே. அவற்றை அகற்றிவிட்டு உள்ளிருக்கும் தூய உணர்வை, சுத்த சைத்தன்யம் தட்டி எழுப்பு. பார்வையாளனாக இருந்து கவனி, ஆய்வாளனாக இராதே. ஆய்வாளன் தன் மனதின் கருத்துக்களோடு சிந்திக்க துவங்கி விடுகிறான். அஷ்டாவக்கரை புரிந்து கொள்ள தூய உணர்வோடு அவரை அணுக வேண்டும். துக்கம் வந்தால் துக்கத்தை பார்ப்பார், சுகம் வந்தால் சுகத்தை பார். நான் துக்கமாகிவிட்டேன் என்றோ, நான் சுகமாகிவிட்டேன் என்றோ சொல்லாதே. சுகமும் துக்கமும் வரும் போகும். நீ தனித்து கரை கடந்து சாட்சியாக மட்டுமிரு. நான் பார்வையாளன் என்ற ஒரே நிலையில் நிலைத்திரு. ஹரி ஓம் தத் சத்.